அமுதா மேடம், லாஸ்ட் வீக் வந்துட்டு உங்களுக்கும் உங்களோட டாட்டர் சாய் சாத்விகாவுக்கும் டிஎம்ஐடி டெஸ்ட் வந்துட்டு எடுத்திருந்தீங்க. இன்னைக்கு வந்துட்டு 2 பேத்துக்கான கவுன்சிலிங்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இதோட இம்பாக்ட் என்ன? இதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியும்? அப்படிங்கிற உங்களோட இன்புட்ஸ எங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க மேம். எஸ் மேம். இந்த டிஎம்ஐடி டெஸ்ட் வந்து நாங்க லாஸ்ட் வீக் எடுத்திருந்தோம். எங்க ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி நாங்க இத எடுத்தோம். இந்த வீக் கவுன்சிலிங்க்காக வந்திருந்தோம். எனக்கும் என்னுடைய பொண்ணுக்கும் நாங்க கவுன்சிலிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் மூலியமா எனக்கு குடுத்த ரிப்போர்ட் படி மேக்ஸிமம் 99% நான் இப்ப வரைக்கும் எப்படி இருந்திருக்கேங்கிறத வந்து பிக்சரைஸ் பண்ண மாரி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே என்னோட லைஃப் நான் எப்படி லீட் பண்ணியிருக்கேங்கிறது கரெக்ட்டா அலைன் ஆயிருந்தது. அ இது ஒரு வேளை எனக்கு வந்து கொஞ்சம் இயர்ஸுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, என்னோட கெரியர் சூஸ் பண்றதுக்கும் கொஞ்சம் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். எனிஹவ் இப்போ எனக்கு தெரிஞ்சது வந்து கொஞ்சம் ஹேப்பியா இருக்கு. ஓகே, நான் ஏன் இப்படி இருக்கேங்கிறதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. செகண்டா பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு 10 இயர்ஸ் ஆச்சு. அவங்களுக்கு எடுத்திருந்தோம். அவங்களதும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் கூட வந்து மேக்ஸிமம் எல்லாமே மேட்ச் ஆகுது. அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்கங்கிறது மேக்ஸிமம் மேட்ச் ஆகுது. அதில ஒரு பேரண்ட்டா நான் இத ஃபீல் பண்றேன்னா, நெறைய விஷயங்கள் அவங்கள மாத்தணும்னு நான் நெனைக்கிறேன். அவங்க நெறைய விஷயங்கள்ல வந்து ரொம்ப ஷார்ப்பா, டாமினன்ட்டா ஃபீல் பண்ணி நான் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அவங்கள வேற மாரி மாத்தணும்னு நெனைக்கிறேன். ஆனா இந்த டெஸ்ட் கவுன்சிலிங்க்கு அப்புறமா எனக்கு என்ன தோணுது அப்டின்னா, இல்ல அவங்களோட பிரெயின் பேட்டர்னே அப்படிதான். அவங்க நேச்சராவே அப்படிதான் இருக்காங்க. ஸோ, அ அவங்களோட பிரெயின் பேட்டர்னுக்கு தகுந்த ஏரியாஸ்ல அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கோ, மோட்டிவேட் பண்றதுக்கோ இந்த டிஎம்ஐடி டெஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இன்னொரு விஷயம் அவங்க வந்து டாப் லெவல் பொசிஷன்ஸ் அச்சீவ் பண்றதுக்கெல்லாம் அவங்களோட பிரெயின் பேட்டர்ன் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா, நான் அப்படி இல்லாம அவங்கள வந்து அந்த டாமினன்ட்டா இருக்கிற அந்த ஒரு குழந்தைய வந்து நான் வேற மாரி மாத்தணும்னு நெனைக்கிறது வந்து தப்புங்கிறது எனக்கு புரியுது. ஸோ, சில விஷயங்கள்ல வந்துட்டு அவங்களோட ஃப்யூச்சர வந்து கரெக்ட்டா நம்ம செதுக்குறதுக்கு இந்த டிஎம்ஐடி டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க் யூ மேம்.